நேற்று இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த போட்டி டிரா ஆச்சுங்க. இந்தியா 202 ரன்கள் அடிப்பாங்க. இதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா 202 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது. போட்டி சூப்பர் ஓவருக்கு போகும். இப்போ இந்த சூப்பர் ஓவரில் தான் வினோதமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் இருந்து குசேல் பெரேராவும் ஷானகாவும் ஆட வருவாங்க. வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் பாலில் குசேல் பெரேரா அவுட் ஆயிடுவாப்புல. அடுத்ததாக ஷானகா ஆடுவாப்புல. 2 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் அசீப் சிங் போடுற பாலை ஷானகா அடிப்பாப்புல. பட் பால் மிஸ் ஆகி கீப்பர்கிட்ட போகும், சாம்சன்கிட்ட போயிடும். ஆனாலும் ரன்னு ஓடணும் அப்படின்னு சொல்லி ஷானகா பாதி பிச்சுக்கு வந்துடுவான் மனுஷன். உடனே என்ன செய்வாப்புல, சாம்சன் கரெக்டாக அங்கேருந்து பந்து அப்படி த்ரோ விட்டு ஸ்டிக்லேயே அடிச்சிடும். பாதி பிச்சில் ஷானகா அடிப்பாப்புல. அம்பையர் அவுட் கொடுத்துருவாப்புல. அதோட முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அங்கே ஒரு கசம்சா நடக்குது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அம்பையர் நாட் அவுட்னு அறிவிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னா, அசீப் சிங் போடுற 4வது பந்தை ஷானகா அன்பீட்டன் பண்ணுறாப்புல. பேட்டில் படலை. ஆனாலும் உடனே அவுட்டு கிளைம் பண்ணுறாப்புல அசீப் சிங். எதுக்கு? பேட் டிப்பு கேட்சுக்கு அப்பீல் பண்ணுறாப்புல. அம்பையர் என்ன சொல்றாப்புல, உடனே அவுட்டு கொடுத்துட்டான் மனுஷன். அவுட்டு கொடுத்த உடனேயே எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம வெளியிலிருந்து பார்க்குறாளுக்கு என்ன நினைச்சோம் அப்படின்னா, சாம்சன் அடித்த ரன் அவுட்டுக்கு தான் அவுட்டு கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி நினைச்சோம். புத்திசாலித்தனமா ஷானகா 3rd அம்பையர் போயிடுவாப்புல. 3rd அம்பையர் போன உடனேயே என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க கேட்சுக்கு தான் அவுட்டு கேட்டாங்க. கேட்சுக்கு அவுட்டு கேட்ட உடனே அம்பையர் அவுட் கொடுத்துட்டாப்புல. அம்பையர் அவுட் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அது டெட் பால் தான், அது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாது. இதுதான் ஐசிசி ரூல். அப்போ அம்பையர் அவுட் கொடுத்தது கேட்சுக்கு. அப்போ ரிவ்யூவில் கேட்சான்னு சொல்லி பார்க்குறாங்க, கேட்ச் இல்லை. அப்போ அது அவுட்டு இல்லை. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் டெட் பாலாக தான் கருதப்படும். அப்போ சாம்சன் அடித்த ரன் அவுட் அவுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அம்பையர் அறிவிச்சுறாங்க. நம்ம வெளியில இருந்த பார்க்குற ஆளுக்கு எதுவுமே தெரியல. அந்த ரன் அவுட்டுக்கு தான் அவுட்டு கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி நினச்சா, அவங்க அவுட்டு கொடுத்தது பேட் டிப்புக்கு. பேட் டிப்பு இல்லைன்றானே அது டெட் பால் அறிவிக்கப்படுது. நாட் அவுட்னு அறிவிச்சிட்டாங்க. இது மாதிரி சூப்பர் ஓவரில் இந்த வினோதமான சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. இப்படி நடந்ததுனால தான் இப்படி ஒரு விஷயமே இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ஆனாலும் அது பெருசாக பிரயோஜனம் கொடுக்கல ஸ்ரீலங்காவுக்கு. அடுத்த பாலை ஷானகா அடிச்சு கையிலே கேட்ச கொடுக்குறான் மனுஷன். வெறும் 2 ரன்கள் மட்டும்தான் அடிக்கிறாங்க. இந்தியா ஒரு பால்லையே 3 ரன்கள் அடித்து அதை வின் பண்ணிடுறாங்க. ஸ்ரீலங்கா ஒரு தோல்வியை தழுவி தொடரை விட்டு வெளியேறிடுறாங்க. கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பது இதுதான் முதன் முறை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.